ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஹைபிரிட் டீப் லேர்னிங் என்ஹான்சஸ் மலேரியா ஐடென்டிஃபிகேஷன் அக்யூரசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஏதாவது வேணும், ஓன் ஐடியாஸ் இருக்க டெவலப் பண்ண ஹெல்ப் வேணும்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுக்குறோம். ஆன்லைன்ல அப்புறமா ஆஃப்லைன்ல ஐடியா டிஸ்கஷன் பண்றதுல இருந்து ரிப்போர்ட் ரைட்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், பிரசன்டேஷன் வரைக்குமே நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்க கான்செப்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்க ப்ராஜெக்ட் ரெடி ஆகுது வரைக்கும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? கீழே தெரிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டாபிக்ல இருப்போம். அதாவது மலேரியான்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு டேஞ்சரஸான டிசீஸ். இது வந்து ஒரு பாராசைட் மூலமா நமக்கு வரும். எந்த மாதிரி பாராசைட் அப்படின்னா பிளாஸ்மோடியம். இது நமக்கு எப்படி வரும்னா மலேரியா மஸ்கிட்டோ, அதாவது ஃபீமேல் ஆனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்மளை கடிக்கும் போது இந்த பாராசைட்ஸ் வந்து நம்ம பிளட் செல்ஸ்ல வந்து மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த பிளட் செல்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். நம்ம உடம்புல வந்து ஒரு செல் இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே என்ன ஆகும்னா இன்ஃபெக்ட் ஆகி டெத் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கவுண்டிங் கம்மி ஆயிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த பிளட் செல்ஸ் வந்து நமக்கு குறையும் போது காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டல் போய் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ரிசல்ட் வரது கிட்டத்தட்ட 5 to 6 மணி நேரம் கூட ஆகலாம், இல்லைன்னா வந்து 1 நாள் கூட ஆகலாம். நம்ம மேனுவலா எடுக்கும்போது நமக்கு நிறைய டைம் ஆகும். பிளஸ் ஒரு வேளை நம்ம மேனுவலா பண்ணும்போது நமக்கு எரர் வந்தாலும் நமக்கு தெரியாது. சோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணிருப்போம்னா டீப் லேர்னிங் CNN அல்காரிதம் இதுல யூஸ் பண்ணி நிறைய இமேஜஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல இருந்து நிறைய பிளட் செல்ஸ் இமேஜஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருப்போம். இது எல்லாமே வந்து நம்ம என்ன ஒரு ட்ரெயின் பண்ணி எதெல்லாம் குட் செல்ஸ், எதெல்லாம் இன்ஃபெக்டட் செல்ஸ் நமக்கு கொடுத்திருப்போம். சோ நம்ம ட்ரெயின் பண்ணும்போது யூசர்னால வந்து ஈஸியா வந்து அக்சஸ் பண்ற மாதிரி நம்ம வச்சிருப்போம். அப்போ நமக்கு மலேரியா சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம செல்ஸை வந்து நம்ம செல்லோட இமேஜஸ் வந்து டேரக்டா நீங்க யூஐல கொடுக்கும்போது அதுவே டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். நமக்கு மலேரியா இன்ஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவே டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி வந்து பூர், அப்படி இல்லைன்னா பிளரா நீங்க கொடுத்தோம்னா இது நமக்கு வந்து ராங் ரிசல்ட் கொடுக்கும். அப்புறமா சிஸ்டம்க்கு வந்து குட் ட்ரைனிங் டேட்டா இல்லைன்னா ஒரு இன்டர்நெட் சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை, இல்லைன்னா வந்து இது வந்து அக்யூரசி வந்து கம்மி ஆகிடும். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா மலேரியா டிடெக்ஷனை வந்து ஃபாஸ்டாவும் ஈஸியா நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் போகாமலே. மேனுவல் எரர் வந்து கம்மியாகும், அப்புறமா அக்யூரசி வந்து அதிகமாகும். சிஸ்டம் வந்து இன்ஸ்டன்ட் தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். டைமும் நமக்கு என்ன ஆகும்னா சேவ் ஆகும். யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்னால யாருமே வந்து ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏர்லி டிடெக்ஷனால நமக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இது வந்து அதோட லாகின் பேஜ். இதுல நீங்க உங்களோட மெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன், காசஸ் அப்புறமெல்லாம் கொடுத்துருக்கோம். அது நீங்க ப்ரிடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டா செட்ஸ், அதாவது டேட்டா செட்ஸ்னா என்னன்னா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இமேஜஸோட நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டா செட்ஸ் சொல்லுவோம். இதுல வந்து நான் செல் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர்ல பாராசைட்டட் இமேஜஸும் இன்ஃபெக்டட் இமேஜஸும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாராசைட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாராசைட் நீங்க ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பாராசைட்டடா இல்ல அன்இன்ஃபெக்டடான்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் வரும். இது வந்து ஒரு பாராசைட் இமேஜ். இதே இது வந்து நீங்க அன்இன்ஃபெக்டட்ல இருந்து ஒரு இமேஜஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இன்ஃபெக்டடா அன்இன்ஃபெக்டடான்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இது வந்து ஒரு அன்இன்ஃபெக்டட் இமேஜஸ். இப்போ இது ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன காசஸ், மலேரியாவோட காசஸ், எதனால நமக்கு வந்து மலேரியா வந்து நமக்கு வருது, பேஷண்ட்ஸுக்கு நம்ம எந்த மாதிரி ஃபுட் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கல கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அது மாதிரி இதுல வந்து இன்னுமே உங்களோட ஓன் ஐடியாஸ் நீங்க ஆட் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு நிறைய பேஜஸ் வந்து ஆட் பண்ணணும்னா நீங்க எங்களை டைரக்டாவே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.